மார்னிங் வேக்கப் சாங் டான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் போட்டு வினோத் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. கம்ருதீனுக்கும் அரோராவுக்கும் சண்டை வந்துச்சு. துஷார், பிரவீன் இவங்களலாம் நீ தான் வந்து உன்னால தான் வெளில போனாங்கன்னு சொல்லிட்டு கம்ருதீன் சொன்னார். அதனால் வந்து அரோரா அழுதுட்டாங்க. பிக் பாஸ் வந்து க்ரோசரிஸ் கொடுத்தாரு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு. அந்த பால் மேலே வந்து உட்காரணும் எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் விளையாண்டாங்க. விக்ரம் இருக்கிற வரைக்கும் அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து சூப்பராக ஃபன்னாக போச்சு. ஏன்னா வந்து ஒருத்தவங்க இருந்து பாலை பிடுங்கி அவர் வந்து விளையாட்டு செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் விக்ரம் வெளியில் போனதுக்கப்புறம் அமித்தும் ஆதிரியும் கடைசியாக இருந்தாங்க. அதில் வந்து அமித் வந்து கடைசியாக வந்து வின் பண்ணார். அப்புறம் இந்த வாரம் வீட்டு தலைவர் அமித்க்கு வந்து டைல்ஸ் வந்து கொடுத்தாங்க. அவர் போய் செவுத்தில் ஓட்டினார். இந்த வாரம் எவிக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சு. பேர் எழுதிட்டு அந்த பேப்பரை வந்து வெளியில் தூக்கி போடணும். ஒருத்தவங்களும் வந்து அவங்கவுங்க செய்ய வேண்டிய நாமினேஷன் செஞ்சாங்க. யாரெல்லாம் இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தலாம். ரம்யா, சாண்ட்ரா, கம்ருதீன், வியானா, சபரி, வினோத், எஃப்ஜே இவங்கெல்லாம் இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. பார்வதி இந்த நாமினேஷனில் இல்லைன்றனால பார்வதி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.